பொய் சொல்றாரு, கதை விடுறாரு. அப்படிலாம் சொல்ல போட்டு காட்டுறேன் நாயே. பாரு, நீ ஒருவே தப்பிக்க முடியாது. இந்த திராவிட திருட்டு பயலுக கதை விடுவான், எனக்கு வரலாறும்பா. நான் வரலாற சொல்வேன், பொய் சொல்றாரு கதை விடுறாரும்பா. இந்த நாய் கற்பிக்கிறான். கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான். ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. இவாடா வேடங்க, இன்னொரு தடவை சொல்லு. இவர் திராவிட மன்னரம் கல்லணை கட்டினாராம், பெருமையா இருக்கும். அவர் தமிழ் மன்னரம் ஆரிய அடிமையா. பைத்தியக்காரன், நானும் 15 வருஷமா நம்பி தெரியுங்களா? என்னங்கய்யா, அன்பு தென்னரசு மட்டும் நல்லா சிரிப்பாப்ல. ஏனுகள எனக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாப்ல. என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன். இப்ப அவன் தரான்ல, என்ன செய்யறது? இப்ப இரு இன்னும் முக்கியமான இதுக்கே போல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தமிழ்நாடு, நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்ல. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை, ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இப்ப எப்படி சீமா நீ சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 100 ஏக்கர், 50 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா, இதுல 1000 ஏக்கர்ல ஏறி வெட்டுவான் ஆத்தானா, எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்வாடா. அவன் வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏறினா 2000, 3000 ஏக்கர்ல இருக்கிறதா ஏறின்னு நினைக்காத. சின்ன சின்ன சின்னதா நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா. பச்சை பசேன்னு இருக்கும். இப்பவும் நீ விண்ணூர்தியில் இருந்து பார்த்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேன்னு இருக்கும். என்னது? சீம கருவேலை. அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும். மேல இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா, பச்சை பசேர்ன்னு இருக்குப்பா. பாத்துக்க, இவன் என்ன பண்றான்? அந்த நீரை சேமிக்காம என்ன பண்றான்னு பாரு. இந்த நீரை பூரா கடல்ல சேர விடுறான். கடல்ல எப்படி சேருது பாரு. மறுபடி கழிவு நீர் ஆக்குறான். இந்த நீரை சேமிச்சு, பெய்கிற மழையை சேமிச்சு, ஆழ்ந்து கவனி, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரிச்சு நமக்கு கொடுக்குது. இதை சேமிச்சு வைக்காம கடலுக்குள்ள விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டைய பாரு. பெரும்பகுதி 6 பல மாதங்கள் நீர் பற்றாக்குறைய சந்திச்சிருது, வறண்டுது. ஏன்னா அங்க போய் நீரை சேமிக்காதனால. அப்ப என்ன செய்து, என்ன பண்றான்? நீரை கடல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கிறேன்ட்டு போட்டிருக்கான் பாரு. 50,000 கோடி செலவு பண்றாங்க. இயற்கை தூய குடிநீரை கொட்டுது கால். புடிச்சுக்க குடிச்சுக்க புடிச்சுக்க குடிச்சுக்க புடிச்சுக்க குடிச்சுக்க. நீ கொழுப்படுத்து போய் அதிலே திருப்பி விட்டு அதை சுத்திகரிக்க அது சிரிக்குது. ஏடா பைத்தியக்கார பைய மக்களே, ஏடா உங்களுக்கு அறிவில்லையடா?
தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கலாம். பாரு எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். இங்க பாரு இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம். எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷினு, சைக்கிள் பாரா பாத்துக்கிட்டே வாடா. சைக்கிள் நல்லா கவனிடா. வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா. ஐயா உபயம்டா. வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா. மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா இங்க கவனிடா. இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி எல்லாம் இலவசம்டா. நம்ம இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.